2 காலையும் சேர்த்த மாரி சேர்ல உட்காந்துக்கோங்க. உட்காந்துக்கிட்டு எந்த குழந்தைக்கு மூச்சு வாங்குற தன்மை இருக்கிறதோ, அந்த குழந்தைய மடி மேலே அந்த குழந்தையோட முதுகு உங்க நெஞ்சு பக்கம் இருக்கிற மாரி, வயிறு வெளிப்பக்கம் இருக்கிற மாரி உட்கார வச்சுக்கோங்க. உட்கார வச்சுட்டு 2 கையும் அப்படி அந்த குழந்தையோட கைய தூக்கிட்டு, அக்கிள்குள்ள கைய விட்டு, இந்த குழந்தைய நெஞ்சு பகுதிய பிடிச்சுக்கணும். கை மேல கை வைத்து. அதான் முக்கியம். வயித்துல கை போயிடக்கூடாது. கை நெஞ்சில இருக்க வேண்டும். அல்லது இப்படி இடது கை, வலது கை எப்படி வேணாலும் இருக்கலாம். நெஞ்சில அந்த குழந்தைய பிடிச்சுக்கிட்டுமா, அப்படி ஆசையா, அன்பா கட்டி பிடிக்கிற மாரி இப்படி இறுக்கி பிடிங்க. இந்த இறுக்கி பிடிக்கிற போது காத்து போகாத அளவுக்கு இறுக்கி பிடிக்கணும். அப்படி குழந்தைய பிடிச்சிட்டு அப்படி இறுக்கி பிடிங்க. 1, 2, 3, 4, 5, 6 திரும்ப கையை லூஸ் பண்ணிவிட்டு 1, 2, 3, 4, 5, 6 இவ்வளோ வேகமாக எண்ணாதீங்க. மெல்ல எண்ணுங்க, மெல்ல விடுங்க. அப்போது என்ன பண்ணுது அந்த குழந்தை? இறுக்கி பிடிக்கும் போது மூச்சை தம் கட்டி கொள்ளுகிறது. கையை லூஸ் பண்ணும்போது அந்த குழந்தை மூச்சை வெளியில் விடுது. பிராணாயாமாவில் என்ன நடக்கிறது? மூச்சை உள்ளே இழுத்து பூரகம், அதை நிறுத்துறது கும்பகம், ரேச்சகம் வெளியில் விடுறது. இழுத்து நிறுத்தி வெளியில் விடுறோம் இல்லையா? அதை குழந்தைய செய்யணும், அது செய்யாது. இதில் என்ன ஆச்சரியம்? நாம கையால் இறுக்கி பிடிச்சு விடும்போது ஒரு 5 நிமிடம் செய்யுங்க, ஒரு 20 தடவை செய்யுங்களேன். ஒரு வாரம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கையை அப்படி இருக்கிறதுக்கு முன்னே அதுவாக தம் கட்டிக்கும். அப்புறம் கையை நீங்கள் லூஸ் பண்ணும்போது அதுவாக மூச்சை வெளியில் விடும். அப்புறம் கையை நீங்கள் இருக்க போகிறீங்கன்ற டைமிங்கில் அது கரெக்டாக மூச்சை இழுத்து தம் கட்டி நிறுத்திக்கும்.